Hello friends, welcome to our channel. In the video நாம இன்னைக்கு நடந்த சீனியர் ஃபர்ஸ்ட் பேட்ச் क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு क्वेश्चन பேப்பரோட அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சீனியர் ஃபர்ஸ்ட் பேட்சோட क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஜூனியர் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த மூணு பேட்சோட क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், போய்ட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் 8 மணிக்கு லைவ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா லைவில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே ஆன்சர் பண்ணுவோம் உடனே. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்பீட் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. நம்பர்ஸ் மட்டும் ஒரு 2 இடத்துல வந்துருந்தது, மற்றபடி கமாஸ் கொஞ்சம் வந்துடுது. அதர்வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக லெட்டர்ஸ் இல்லாமல் மாடரேட்டான லெட்டர்ஸ் இருக்க வேர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேட்ச் சீனியர் பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதில். ஓகேங்களா? ஹெட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லைன் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ஐஃபன் சேர்த்திங்கன்னா 5 லைன்ஸ் வரும். இந்த பக்கம் லெஃப்ட்டு காலம் பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா மெரைன் நம்பர் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக ஃபிஷிங் சென்டர்ஸ் அடிச்சுருந்தீங்கன்னா கரெக்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுவும் உள்ளே இருக்க நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, டாட் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது ஈஸியாக நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லாவே புரிகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸி தான். அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஈஸியாக தான் இருந்தது. நிறைய பார்த்திங்கன்னா மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரல. ஓகேங்களா? பட் ஒன்று என்னென்னா இந்த செகண்ட் பேராகிராஃபில் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, மற்றபடி ரொம்பவே ஈஸி தான். பேராகிராஃபுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது லைன்ஸ். ஸோ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேட்ச் சீனியர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். ஸ்பீட் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்தது உங்களுக்கு. அடுத்து தமிழோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தது. வேர்ட்ஸ் எல்லாமே சின்ன கொஞ்சம் லெட்டர் இருக்க மாதிரியான வேர்ட்ஸ் தான் இருந்தது. ஈஸி தான். இதில் வடமொழி எழுத்துக்கள் அந்த ரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வரல. ஓகேங்களா? நார்மலாக நம்ம அடிக்கடி டைப் பண்ணுறது ஆ லெட்டர் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். அடுத்து ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பட் என்ன ஒன்றுனா இந்த ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு காலமில் பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் இருக்க மாதிரி ஹெட்டிங், இன்னொரு காலமில் 1 லைன் இருக்க மாதிரி ஹெட்டிங்ஸ், மற்ற 2 காலமில் 2 லைன் இருக்க மாதிரி ஹெட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அடிப்படை ஆண்டு 2012 அது ஈக்குவலாக அல்லது ஐஃபனா அப்படின்னு சொல்கிறது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துருந்தாங்க. டைட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு 10 to 65 வைக்கும்போது நமக்கு 55 தான் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் இந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனை அடிக்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 56 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் 2 பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கொஞ்சம் மார்ஜின் மூவ் பண்ணி வச்சு அடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போட்டு அது மட்டும் தான் கொஞ்சம் அதுவும் இந்த அடிப்படை ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இது 2 மட்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணியிருக்கணும். மற்றபடி எல்லாமே ஈஸி. அடுத்து லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீகல் ப்ரொசீடிங், அதாவது சட்ட நடவடிக்கைகள் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேட்ச் சீனியர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பராக தான் கொடுத்துருந்தாங்க. கஷ்டம்னு சொல்ல எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஓகே, டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.